Hello everyone, welcome back. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். என்னங்க எப்பவும் போல சப்பாத்திக்கு வெறும் குருமாதானான்னு வீட்ல கேக்குறாங்களா? கவலையே விடுங்க. இன்னைக்கு நம்ம செய்ய போற இந்த குருமாவை டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படி கேட்டவங்க எல்லாம் ஏண்டா கேட்டோன்னு நினைக்கிற அளவுக்கு மெய் மறந்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ருசி சும்மா அதிர போகுது. இன்னைக்கு நம்ம கிச்சனை அப்படியே ஹைதராபாத்க்கு ஷிஃப்ட் பண்ண போறோம். ஆமாங்க, ஹைதராபாத் நவாபுகள் சாப்பிட்ட அதே அந்த ராயல் ஹைதராபாதி வெஜ் குருமா தான் செய்ய போறோம். ரெடிங்களா? முதல்ல ஒரு சீக்ரெட் மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள், 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி, இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், அப்புறம் நம்ம வாசனை குரூப் 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 பட்டை, கூடவே கொஞ்சமா ஜாதி பத்திரி, அப்புறம் 1/2 கப் தயிர் ஊத்தி நல்லா ஸ்மூத்தா அரைச்சு ஓரமா வைங்க. இதுதான் நம்ம குருமாவோட அந்த ரிச் லுக் ரகசியம். இப்போ ஒரு கடாய அடுப்புல வச்சு 2 கப் தண்ணீர் ஊத்தி கொஞ்சம் உப்பு சேருங்க. அடுத்து நறுக்கி வச்சிருக்க 2 உருளைக்கிழங்கு, 1 கேரட், 10 பீன்ஸ், 3 டேபிள் ஸ்பூன் பட்டாணி எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதே போல 1 கைப்பிடி காலிஃபிளவரை தனியா சுத்தம் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்தி 1 ஸ்பூன் பட்டர் சேருங்க. சூடானதும் 1 ஸ்பூன் சாஜீராவை போட்டு பொரிய விடுங்க. அது பொரிஞ்சதும் பொடியா நறுக்கின 2 வெங்காயத்தை போட்டு வதக்கணும். அது கூட 2 தக்காளி, தேவையான அளவு உப்பும் சேர்த்து வதக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்புறம் நம்ம ஆக்ஷன் ஹீரோ இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அடுத்து மசாலா பொடிகளை வரிசையா இறக்குங்க. மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த ஸ்பெஷல் மசாலா விழுதையும் உள்ள இறக்குங்க. அடடா, என்ன வாசனை! இப்போ நம்ம வேக வச்ச காய்கறிகளையும் காலிஃபிளவரையும் உள்ள சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் ஊத்தி உப்பு சேர்த்து மூடி வைங்க.
குருமா நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது மல்லி புதினா கறிவேப்பிலை கொஞ்சம், 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி தூவி ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் அப்படியே விடுங்க. அவ்வளவுதாங்க. இப்ப மணக்க மணக்க ஹைதராபாதி வெஜ் குருமா ரெடி. சுட சுட சப்பாத்தி இல்லனா பரோட்டா கூட இந்த ஹைதராபாதி வெஜ் குருமாவை வச்சு ஒரு பிடி பிடிங்க. அப்புறம் என்ன, நீங்க தான் உங்க வீட்டு நவாப். எப்பவும் வெறும் குருமாதாமான்னு கேட்டவங்க எல்லாம் ஏண்டா கேட்டோன்னு நினைக்கிற அளவுக்கு மெய் மறந்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ருசி சும்மா அதிருதில்ல. செஞ்சு பார்த்துட்டு அந்த பாராட்டு மழையில நனைய தயாராகிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஃப்ரை பேன் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பாப்போம். டாடா. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.